அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் ஏதாவது ஒரு வழியில் இப்பொழுதே உங்களை தொடர்பு கொள்ள மிகவும் எளிமையான வழி. அது என்ன டெக்னிக்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய டிஃபரண்டான ஒரு ஸ்விட்ச் வேர்டை தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போறோம். நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷன் இதுல இருக்கு. அனைத்து வார்த்தைகளும் இமீடியட்டா உடனடியாக ரிசல்ட் தரக்கூடியவை. ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றதை நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ் மற்றும் சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை மந்திர சொற்களாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகள் அனைத்தும் ரொம்பவுமே சிம்பிளா இருக்கும், உச்சரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மொழியிலையும் இதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுங்க. தமிழ்லயோ அல்லது வேற எந்த லாங்குவேஜ்லயோ மொழி பெயர்த்து இதை நம்ம பயன்படுத்த கூடாது. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை அப்படியே தான் நம்ம பயன்படுத்தணும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய ஆற்றல் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கு இருக்கு. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியாக ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்பொழுது நாம் விரும்பும் குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில் நம்மை தொடர்பு கொள்வார். நேர்ல நம்ம சந்திக்க வரலாம் அல்லது போன் கால் பண்ணலாம், சோஷியல் மீடியாஸ், வாட்ஸ்அப்னு ஏதாவது ஒரு வழியில நம்மை தொடர்பு கொள்வாங்க. ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர சொற்களை சொல்ல போறது கிடையாதுங்க, நாம் எழுதணும். அந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த கிழமை எந்த நாள் வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பெண்களாக இருந்தால் கூட நீங்க தீட்டு நாட்களிலும் இதை கண்டினியூ பண்ணலாம். பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு 108 முறைன்னு 3 நாட்களுக்கு இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம எழுதணும். இப்ப நம்ம பார்க்க போற மாதிரி கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே நாள்ல ரிசல்ட் கிடைச்சிரும். ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னா இந்த மெத்தடை நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். 3 நாளைக்கு கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு 108 டைம்ஸ் எழுதணுங்க. எண்ணிக்கை கரெக்டாக இருக்கணும். டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, எந்த நேரத்தில் நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை எழுத வேண்டாம். அமைதியான மனநிலையில ஓரளவிற்கு நீங்க தனிமையாக இருக்கும் நேரத்தில் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை எழுதுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்காக நீங்க ஏதாவது ஒரு நோட் புக் பயன்படுத்துறீங்கன்னா அந்த நோட் புக்ல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்க எழுதலாம். அப்படி இல்லைன்னா பேப்பர்ல நீங்க எழுதலாம். கோடு போடாத, அதாவது அன்ரூல்டு பேப்பராக வாங்கி நீங்க எழுதுங்க. கசங்கி போன அல்லது கிழிந்து போன பேப்பர்களை பயன்படுத்தாதீங்க. நீட்டா இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேப்பரா பார்த்து எழுதுங்க. பெட்டர் நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு A4 ஷீட்டா பார்த்து எடுத்துக்கோங்க. 108 முறை எழுத போறதுனால நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர்னு 3 நாட்களுக்கு 3 பேப்பரை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். எந்த கலர் பென் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் உறவுகளுக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ரெட் கலரை நீங்க பயன்படுத்துங்க. மனஸ்தாபம் காரணமாக, கருத்து வேறுபாடுகள் காரணமாக
பிரிந்து வாழும் உறவுகளுக்கு, உங்களுடன் பேசாமல் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ரெட் கலர்ல தாங்க எழுதணும், சிவப்பு நிறத்துல தான் நீங்க எழுதணும். அது ரெட் கலர் பென்சில், பென், மார்க்கர், ஸ்கெட்ச், ஹைலைட்டர்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். மற்றபடி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லைன்னு சொல்றவங்க நீங்க கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணை பயன்படுத்தி எழுதலாம். ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர் பெண்ணை மட்டுமே நீங்க பயன்படுத்துங்க. 108 முறை எழுதணும்ன்றதுக்காக நீங்க ரொம்ப வேகமா எழுதாதீங்க. உங்களுக்கு பிடித்த நபருக்காக தான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்க. சோ நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையா எழுதுங்க. 108 முறை எண்ணிக்கை முக்கியம்ன்றதுனால நீங்க 1 2 3 போட்டுட்டு எழுதுங்க. முக்கியமான சூட்சமம், அனைத்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மெத்தட்லயுமே இதை நம்ம சொல்லியிருப்போம். ஒவ்வொரு முறை இந்த வார்த்தையை நீங்க எழுதும் பொழுதும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட தான் சந்தோஷமாக இருக்காங்கன்ற மனநிலையில இந்த வார்த்தையை நீங்க எழுதணும். கரண்ட் சிச்சுவேஷன்ல உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வேணாலும் போயிட்டு இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் நீங்க நினைச்சே பார்க்காதீங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ற நேரத்துல அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட சந்தோஷமாக இருக்காங்க, நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கீங்கன்ற மனநிலையில இந்த வார்த்தையை நீங்க எழுதணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைக்கிற மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா நீங்க எந்த அளவிற்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க, சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க, அந்த உணர்வு நிலையை நீங்க கொண்டு வரணும். அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்டா நீங்க கொண்டு வந்து அப்படியே நீங்க எழுதும் பொழுது 108 முறை நீங்க முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. உணர்வுகள் மட்டும் தாங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசக்கூடிய மொழி. எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்திகள் இருக்கு. முக்கியமான சீக்ரெட் என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு நொடியும் நம்ம எப்படி ஃபீல் பண்றோமோ அதற்கு தாங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு விடை கொடுக்குது. எந்த உணர்வு நிலையில நம்ம ரொம்ப நேரம் மூழ்கி இருக்கோமோ அதே உணர்வு நிலைகளை தரக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். சோ அதனால தான் எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்குமே நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்ப்பு மனநிலை அதிகமாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் நம்மை எதிர்பார்க்கும் மனநிலையிலேயே வச்சிருக்கும். குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து போன் கால் வரணும், அவங்க ஏதாவது ஒரு வழியில நம்மை தொடர்பு கொள்ளணும்னு எதிர்பார்ப்பு மனநிலையிலேயே இருந்தோம்னா நம்ம அதே ஸ்டேஜ்ல தாங்க இருப்போம். சோ அதற்கு மாறாக அந்த குறிப்பிட்ட நபர் நம்மளை கான்டாக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்கன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துங்க. சோ இந்த பிரபஞ்சம் அதற்கேற்ற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். இவ்வளவு தூரம் நான் சொல்றதுக்கான காரணம், நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் மேல உங்களுக்கு ஏக்கமோ வருத்தமோ கோபமோ சந்தேகம் பயம் போன்ற உணர்வுகள் இருக்க கூடாது. நீங்க விரும்பும் அந்த நபர் உங்களை விட்டு விலகிடுவாங்க, மறந்துடுவாங்கன்னு நெகட்டிவா நீங்க யோசிக்காதீங்க. அந்த நபர் உங்க கூட தான் இருக்காங்கன்னு உறுதியா நீங்க நம்புங்க. நம்பிக்கை எதுவோ அதுதான் நம்முடைய அனுபவம். சோ அந்த உணர்வு நிலையை நீங்க கரெக்டா கொண்டு வந்து இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை 108 முறை நீங்க எழுதணும். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. அலவ், நேம், கனெக்ட், சடன்லி, ஸ்பீட், சம்ஹவ், நவ், டன். இந்த வாக்கியத்தில் நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். உதாரணத்திற்கு அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா அலவ் ராஜா, கனெக்ட், சடன்லி, ஸ்பீட், சம்ஹவ், நவ், டன். அவங்க பெயர் ராணின்னு இருந்ததுன்னா அலவ் ராணி, கனெக்ட், சடன்லி, ஸ்பீட், somehow, now, done. அவ்வளவுதாங்க. நிறைய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இந்த வாக்கியத்தில் இருக்கு. ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாக்கியத்தை நீங்க எழுதுங்க. நேம் யூஸ் பண்றதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்திக்கலாம். அது ஷார்ட் நேம், பெட் நேம் எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். நேம் யூஸ் பண்ணி கூப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 3 நாளைக்குள்ள என்னைக்கு அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டாலுமே அந்த மெத்தடை அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். 3 டேஸ்க்கு கண்டினியூ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் மற்ற உறவுகளுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும்பொழுது ரிசல்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஹீலிங் நடக்கும். அதற்கு பிறகுதான் இந்த மெத்தட் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். சோ கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க.
எந்தவித ரிசல்ட்டையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. இந்த டெக்னிக் யூஸ் பண்ற நேரத்துல மட்டும் கிடையாதுங்க, மற்ற நேரத்திலும் கூட நீங்க ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த விஷயங்களை பற்றி அதிகமா நீங்க சிந்தனை பண்ணுங்க. அதன் மீது கவனத்தை செலுத்துங்க. அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயத்தையும் அந்த குறிப்பிட்ட நபர் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்றத நீங்க ஃபீல் பண்ணணும். சோ இந்த மைண்ட் செட்ல நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா அமைதியா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை ஷேர் பண்ணவே கூடாதுங்க. அவங்க உங்ககிட்ட பேசினதற்கு பிறகும் கூட இப்படி ஒரு டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணதை என்னைக்குமே ஷேர் பண்ணவே கூடாது. அப்படி ஷேர் பண்ணும்பொழுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் சூட்சமமான விஷயங்கள், கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் சேர்த்து ஃபாலோ பண்ணலாம். 3 நாளைக்கு மட்டுமே இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்துறதுனால எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். 3 நாளைக்கு பிறகு நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நினைச்சீங்கன்னா அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.